தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 19ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று ஆடி செவ்வாய்க்கிழமை, அதில் வரக்கூடிய சஷ்டி திதி. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளான இன்று நீங்கள் சப்தகன்னி வழிபாடுகளும் மற்றும் மாவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபடுவதும் இந்த ஆடி செவ்வாயில் மிகவும் உகந்தது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 5:15 மணி முதல் 6:15 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள். இன்று சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் மற்றும் உத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் மற்றும் சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு சற்று விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம். இன்றைய நாளில் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக சற்று மனதளவில் குழப்பங்கள் இருக்கலாம். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் ஆலய வழிபாடு, சஷ்டி திதியாக இருப்பதனால் கந்த சஷ்டி கவசம் படிப்பது சிறந்தது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இன்று முருகன் ஆலயத்தில் விரதம் இருந்து இந்த சஷ்டி திதியில் முருகனை வழிபாடு செய்ய இவர்களுக்கு எடுத்த காரியம் மற்றும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் உங்களினுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று ரிஷபராசி நேயர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம். நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. ரோகிணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடுகள் செய்ய இவர்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாகும். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக ஒரு சில நல்ல செய்திகளை கேட்கலாம். இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. இன்று ரிஷபராசி அன்பர்கள் வேல்மாறல் படிப்பது சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் தன லாபங்களும் கூடும். மனதளவில் சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முடிந்த வரையில் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற சுப்பிரமணிய புஜங்கம் வாசிக்கலாம். ஆதிசங்கரர் எழுதிய இந்த சுப்பிரமணிய புஜங்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சஷ்டி திதியில் படிக்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கும், மேலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொழில் முடக்கங்கள் சரியாகும். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் சந்திரனும் சனியும் சஞ்சாரம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று மன அமைதியும் சந்தோஷமும் வரும். இருந்த போதிலும் கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் சற்று மனக்குறைகள் இன்று வந்து போகலாம். குறிப்பாக பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்களும், ஒரு சிலர் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் இன்றைய நாளில் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். புதிய வியாபாரங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதிய மனிதர்களிடத்தில் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. ஒரு சிலருக்கு தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்தில் அபிஷேகங்கள் செய்வது நல்லது. சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது.
8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்களை கொடுத்து வரும். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மன துயரங்கள் விலகும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். இன்று சந்திராஷ்டம தினத்தில் முருகன் ஆலயத்தில் அபிஷேகங்களை நீங்கள் செய்யலாம். அபிஷேக பொருட்களை தானமாக கொடுத்தாலும் இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். பால், தயிர், சந்தனம் மற்றும் பன்னீர் இவைகளை தானமாக கொடுக்க சந்திரன் மற்றும் சனி பகவானால் இருந்து வந்த சில பிரச்சனைகள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு தீரக்கூடும். குடும்ப ஒற்றுமையும் ஓங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மன பாரங்கள் குறையும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு. பல நாட்களாகவே உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று நல்ல விடை காணலாம். இன்று உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைய இன்று உங்களுக்கு துணை புரியும் கிரகங்கள். இன்று ஆடி செவ்வாய்க்கிழமை சப்தகன்னி ஆலய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் சப்தகன்னி வழிபாடுகளை செய்ய இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் இன்று விலகும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று கூடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் குறையும். நண்பர்கள் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும். இன்று பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். புதிய வியாபாரங்கள், புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடையலாம். குடும்பத்தில் போராட்டங்களுக்கு பிறகு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக லாபங்களும் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஆலய வழிபாடுகள் மனதிற்கு ஆறுதலை தரும். முருகன், வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். திருமணமாகாதவர்களுக்கு இன்று முருகன் ஆலய வழிபாடு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மன துயரங்கள் நீங்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மனதில் நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார். இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு சந்திர யோகமாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்கவலைகள் இன்று குறையும். தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆதரவையும் அன்பையும் பெறலாம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நல்ல ஒரு மன சந்தோஷத்தையும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப அழுத்தங்களும் தீரும். இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாகவே குடும்பத்தில் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து போகலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று கிரகநிலைகள் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள், அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு, முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இவை அனைத்தும் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமை மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. முருகனுக்கு விரதமிருந்து இன்று வேல்மாறல் படிப்பதோ அல்லது வேலுக்கு பூஜை செய்வதோ வெற்றியை தரும். இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய உறவினர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கியை இன்று மீண்டும் பெறலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு.
சுக்கிரனின் சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு மனதில் பலவிதமான கவலைகளை கொடுக்கலாம். உங்கள் பிள்ளைகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நீண்ட நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்து வந்த பெண்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதும் மற்றும் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு குழந்தை பேருக்காக இன்று அதற்கான நற்செய்திகளை கேட்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலயத்தில் அர்ச்சனைகள் செய்வதும் அபிஷேகங்கள் செய்வதும் கிரகநிலைகளுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை காணலாம். இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகள் விலகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் பலவிதமான ஒரு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இன்று நண்பர்கள் மூலமாக அது தீரும். இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களால் ஆதாயங்களும் மற்றும் பெண் தெய்வ வழிபாடுகளும் சிறந்தது. மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல போராட்டங்களுக்கு பிறகு வெற்றிகள் உண்டு. வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாகவே அமைகிறது. பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். குடும்ப சூழ்நிலைகளில் இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு பணியிடத்தில் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று முருகன் ஆலயத்தில் அன்னதானங்கள் செய்யலாம். இன்று சப்தகன்னி வழிபாடுகளை செய்து முருகன் ஆலயத்தில் அன்னதானங்களும் செய்ய ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இன்று கிரகதோஷங்கள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.